திமுக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் சமூக நீதி பற்றி குறிப்பிட்டதை இப்போது நாம் பார்க்கலாம். ஒன்று, பாஜக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள குலத்தொழிலை செய்ய ஊக்குவிக்கும் விஸ்வகர்மா திட்டம் சமூக நீதி அடிப்படையில் மாற்றியமைக்கப்படும். 2, தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு நிறுவனங்களில் 69% இடஒதுக்கீட்டை பின்பற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மேலும் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள ஒன்றிய அரசு நிறுவனங்களில் உரிய பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். 3, நாட்டில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள் IIT மற்றும் இந்திய மேலாண்மை கழகம் IIM மற்றும் ஒன்றிய அரசின் இதர உயர்கல்வி நிறுவனங்களில் தற்போது ஆசிரியர் நியமனம் மற்றும் தேர்வு பேனல்களில் இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படவில்லை. இந்நிறுவனங்களில் மண்டல் கமிஷன் அடிப்படையிலான இடஒதுக்கீடு முறை கண்டிப்பாக பின்பற்றப்படும். 4, கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் தமிழ்நாட்டின் இதர மாவட்டங்களில் வசித்து வரும் வால்மீகி இன மக்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள். 5, குன்னுவார் இன மக்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள். 6, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் வீடற்ற மக்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கும் உறுதியான வாழ்வாதார உரிமை திட்டம் நிறைவேற்றப்படும். 7, உயர்கல்வி நிறுவனங்களிலும் வேலை வாய்ப்புகளிலும் பட்டியலின மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடுகள் முறையாக செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய தேசிய மற்றும் மாநிலங்களின் அளவில் பன்முகத்தன்மை, சமத்துவம் மற்றும் அனைவருக்குமான ஆணையம் கமிஷன் ஃபார் டைவர்சிட்டி, எக்யூட்டி அண்ட் இன்க்ளூஷன் அமைக்கப்படும். 8, இந்த ஆணையத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளையும் உத்தரவுகளையும் பின்பற்றாத அல்லது குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவேற்ற தவறிய உயர்கல்வி நிறுவனங்களுக்கான நிதி குறைப்பு அல்லது தரவரிசை மீதான நடவடிக்கை போன்றவை மேற்கொள்ளப்படும். 9, 2019ஆம் ஆண்டு அசீம் பிரேம்ஜி பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் தனியார் துறை வேலைகளில் குறைந்த ஊதியம் பெறும் வேலைகளுடன் ஒப்பிடுகையில் அதிக ஊதியம் பெறும் வேலைகளில் பட்டியல் இனத்தினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் குறைவாகவே உள்ளதாக தெரிய வந்துள்ளது. இது பணியிடங்களில் சமூக நீதியை உறுதி செய்ய தனியார் துறைக்கும் இடஒதுக்கீட்டை விரிவுபடுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது. ஆகவே தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு முறையை அமல்படுத்த உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். 10, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலன் கருதி 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டை திமுக உறுதி செய்யும். கிரிமிலேயர் அறவே ரத்து செய்யப்படும். பதவி உயர்வில் இடஒதுக்கீடு அளிக்க வழிவகை செய்யப்படும். 11, மாநில அரசின் இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இடம்பெற்ற ஜாதிகளை ஒன்றிய இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இணைக்க வழிவகை செய்யப்படும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு இதுவரை மேற்கொண்டு வந்துள்ளது. 2021ஆம் ஆண்டு எடுக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு இனி வரும் காலத்தில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மேற்கொள்ளப்படும். இந்த கணக்கெடுப்போடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு, வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்கள் குறித்த கணக்கெடுப்பு என அனைத்து கணக்கெடுப்புகளும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரே நேரத்தில் ஒன்றிய அரசால் மேற்கொள்ளப்படும். திமுக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் காணப்படக்கூடிய சமூக நீதிக்கான அம்சங்களை இப்போது நாம் பார்த்தோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அறிவுச்சுடர் வலைக்காட்சியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.